விஜயை பத்தி வேல்முருகன் அவர்கள் கொச்சையா பேசார் அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ வழக்கு அவர் மேல போடுற வரைக்கும் போயிருக்கு. சிந்திக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, கூட்டாளி கிட்ட போய் நீங்க உங்க குழந்தைய கூப்பிட்டு போய் நீங்க அது கட்டி பிடிக்கிற வேலை எல்லாம் செய்யறாரு. அவர் என்ன கருப்பழிக்கிறன்னு சொல்றாரு. பேசின விதம் தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், என்னுடைய பார்வைக்கு தவறா தெரியலையே. அது தப்பே இல்லைன்னு நிறைய பேர் பேசுறான். தப்பே இல்லைன்னு பேசணும். அவன் குழந்தைய கூப்பிட்டு போய் இப்படி கட்டி பிடிக்க விடுவானா? கண்டிக்கிறாரு. பெண் பிள்ளைகளை ஒரு கண்ணியத்தோடு நடத்துங்க. அங்கேயே நீங்க நேர்மை தவறி நீங்க விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு விஜய் கட்சியில அருண்ராஜுக்கு முக்கிய பொறுப்பு. ஏன்னா ஒரு நடிகர், ஒரு கூட்டாளி, ஒரு கட்சி ஆரம்பிச்சான். எப்போ தான் ரிட்டையர்ட் ஆனது பிறகு கோடம்பாக்கத்தை ரிட்டையர்ட் ஆகிட்டு மூட்டையில சீட்ல உட்காரணும்னு நினைக்கிறான். கேளுங்க, அவங்க எடுத்து மாநில பொதுச் செயலாளர் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? விஜய் கட்சிக்காக உழைச்சிருக்கான், விஜய் கட்சி ரசிகராக இருந்திருக்கான், விஜய்க்காக இரவு பகல் கஷ்டப்பட்டிருக்கான், அவங்களுக்கு கொடுத்தாங்க பொறுப்புன்னா அந்த கேள்வி இல்லை. ஒரு 50 வயசுக்கு மேல கூட போடலாமே, என்ன இருக்கு போகுது? இப்போ நல்லது நாட்டு செய்யணும், 25 வயசே வந்துடணும், அப்படி தேவை இல்லையே. இல்ல, நீங்க 50 வயசுக்கு பிறகு நீங்க அரசியல் கட்சியில இணையறீங்கன்னா அதுல என்ன எடுத்துச்சுன்னா, அப்ப அந்த 50 வயசுல உங்களுடைய திங்கிங் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குதுன்னா, நீங்க மக்களுக்கான ஒரு அதிகாரியா இல்ல. நீங்க ஒரு நாடரா நீங்க அதிகாரமா, அதாவது சின்ன வயசுல இருந்தே அரசை இது பண்ணா நாட்டுல உள்ள எல்லாரும் அரசியல் தான் இருக்கணும். இப்ப இவ்வளவு நாள் நாட்டு ஒழுங்கா இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாத்தையும் ஓட்டு போட்டவங்க தான். அப்போ ஒரு விஷயம் கிரியேட் பண்றாங்கல்ல, அவர் நடிகரை தாண்டி அவருக்கான ஒரு விஷயத்தை கொடுக்க நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட தோணலாம்ல. அதுதான் நான் கேட்கிறேங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு IPS IAS ரிட்டையர்ட் ஆபீசர் எல்லாம் அவரு கூட 60 வயசுக்கு மேலதான் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கே அதான் கேட்கிறேன். நீங்க தமிழக கழகம் வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய நீட் கட்சியின் மாநில தலைவர் தடாரகம் இணைந்திருக்கிறார். விஜயை பத்தி வேல்முருகன் அவர்கள் கொச்சையா பேசார் அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ வழக்கு அவர் மேல போடுற வரைக்கும் போயிருக்கு. இதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல, குழந்தைகள் நல்ல வாரிய இது இந்த அளவுக்கு கேவலமா சிந்திக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர் தமிழ் சமூகத்தினுடைய இன்றைய நிலை இவ்வளவு பெரிய அவலமா இருக்கணுமா? ஒரு கூட்டாளி கிட்ட போய் நீங்க உங்க குழந்தைய கூப்பிட்டு போய் நீங்க அது கட்டி பிடிக்கிற வேலை எல்லாம் செய்யறாரு. அவர் என்ன கருப்பழிக்கிறன்னு சொல்றாரு. இது தமிழ் சமூகத்துக்கு எதிரான விஷயமாச்சு அப்படின்னு சொல்றாரு. இது என்ன தவறு இருக்கு? பேசின விதம் தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், என்னுடைய பார்வைக்கு தவறா தெரியலையே. பொது வழியிலன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சபை நாகரிகம் அப்படின்னு சொல்றது, அதை ரொம்ப தவறுதலா பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவர் மேல சொல்லப்படுது. இல்ல சக்தி, நான் என்ன சொல்றேன், தமிழ் சமூகத்தினுடைய இன்றைய நிலையும் அன்றைய நிலையும் எடுத்து கூடுறாரு. இது என்ன தவறு? நீங்க இதே மாதிரி சோசியல் மீடியால உட்காந்து பேசுறான், அது தப்பே இல்லைன்னு நிறைய பேர் பேசுறான். தப்பே இல்லைன்னு பேசணும். அவன் குழந்தைய கூட்டு போய் இப்படி கட்டி பிடிக்க விடுவானா? நான் கேட்கிறேன். அவனுடைய மகளையே அவன் மனைவியை கூட்டு போய் இப்படி பொது வெளியில கட்டி பிடிக்க விடுவானா? நடிகர்கள் கூட சொல்லுங்க. பேசுறவங்க நிறைய பேர் பேசுவாங்க, இது தப்பு, இது என்ன ஒரு தவறு செஞ்சார் விஜய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்களா? ஏன்னு சொன்னா அது விஜய்க்கு ஆதரவான நிலையை எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க, அது வேல்முருகனுக்கு எதிரான நிலையை எடுத்துக்கிட்டு அதை பேசுவாங்க. ஆனா யாராவது அப்படி செய்வாங்களா? மனம் வருமா? வேல்முருகன் சொன்னாலும் தவறே இல்லைங்கிறீங்க. என்னுடைய பார்வையில தவறு இல்லைன்னு. இப்ப இப்படி இதுக்கு போக்சோ சட்டம், போக்சோக்குன்னா என்ன? அந்த குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சதான் போக்சோ. இல்லை, அதை நீங்க அந்த பெண் குழந்தைய கவர்ச்சியாக அல்லது காமமாக பேசினா அதுவும் தப்பு. கண்டிக்கிறாரு. பெண் பிள்ளைகளை ஒரு கண்ணியத்தோடு நடத்துங்க. இதுதான் தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை ஏதோ ஒரு கூத்தாடிக்காக நீங்க எடுத்து போய் வீதியில் வச்சு வித்துறாதீங்க அப்படின்னு பேசுறாரு. இதுல எந்த தவறு இருக்குன்ற? அருண்ராஜ் என்ற ஒருத்தர் அமலாக்கத்துறை ரைடுல விஜய் வீட்டுக்கு ரைடு போய் ஒரு காலத்துல போனாரு. இன்னைக்கு அவரே அந்த கட்சியில இணைஞ்சிருக்காருன்னா, அவர் ரைடு போய் அன்னைக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து இருந்தாருன்னா பல கோடி ரூபாய் சிக்கி இருக்கும். பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு. அதுக்கு விஜய் அவரை கூப்பிட்டு இன்னைக்கு கட்சியில முக்கிய பதவி கொடுத்திருக்காரு. நன்றி கடன். ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவரோட பார்வையில விஜய் மேல நம்பிக்கை வரலாம். அதுல என்ன தவறு இருக்க போகுது? ஏங்க, நீங்க ஒரு அரசு அதிகாரிங்க, நீங்க நேர்மையா இருக்கணுங்க. அங்கேயே நீங்க நேர்மை தவறி நீங்க விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு விஜய் கட்சியில அருண்ராஜுக்கு முக்கிய பொறுப்பு. ஏன்னா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இல்ல. இப்ப அதனாலதான் ஒரு பதவி கொடுத்தான்னு சொல்றது எப்படி? ஏன்னா இப்ப நீங்க அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தர் கட்சியில நீ சொல்ற மாதிரி அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்களுக்குள்ள கூட விடுங்க. ஒரு அரசியல் பழி வாங்குறதுல இப்படி இருக்கலாம், கேஸ் வெளில வரலாம், இப்படி ஒரு காரணம் இருக்கு.
விஜய் கிட்ட அந்த ஈடு போகும்போது அவர் நடிகர் தான், அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ரேஞ்சு கூட அந்த ரேஞ்சு வரல. அப்படி இருக்கும்போது அவருக்கு சார்பா போறதுக்கு என்ன தேவை இருக்கு? முக்கியமான ஆவணங்களை வந்து அவர் கைக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த ரைட்ல இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆவணம் இருக்கு, இது மாதிரி ஒரு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா நீங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரி ஓகே. ஆனா அப்படியான எதுவும் வரலையே. இப்ப அதுக்காக தான் இவருக்கு பதவி கொடுத்தாரு எப்படி? அதுதான் சக்தி, வராம இவர் மறைச்சிருக்கலாம். இல்ல சார், இது ஊகத்துல சொல்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றேன். நம்மளா நினைச்சு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகத்துல சொல்றேன் அப்படின்றது இல்லை. ஏன்னா நீங்க அப்படி இருந்த நபர் இன்னைக்கு அந்த கட்சியில இணைஞ்சு மாநில கொள்கை பொறுப்பு பொதுச் செயலரா போஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க இதனால அரசு பதவியை தவறா மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்கன்றதுதான் என்னுடைய பார்வைக்கு. நீங்களா சொல்றீங்க, உங்களுக்கா தோணுதுங்க? ஆமா, என்னுடைய பார்வைக்கு நீங்க அரசு பதவி, அரசு கொடுத்த அந்த அத்தனை சலுகைகளை அனுபவிச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு இருக்காரு, இவன் தேவையானவன் இவன் தேவையற்றவன் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்துதான் வருண்ராஜ் செயல்பட்டு இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நீங்க அரசு பதவியில இருக்கீங்க, நீங்க திடீர்னு ராஜினாமா நீங்க ஒரு கட்சியில் சேர்றீங்க. அதே மாதிரி பாஜக நிறைய பேர் சேர்றாங்க, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் போய் சேர்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த பதவியில வந்து இருக்கும்போது அப்போ அவங்க எந்த அளவுக்கு செயல்படுது. இப்போ ஆளுநர் RN ரவி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IPS ஆஃபீஸரு, அவர் வந்து கடைசியாக ரிட்டையர்ட் ஆகும்போது உளவுத்துறையுடைய DGP-யா இருந்திருக்காரு. அப்போ அவர் பதவியில் இருக்கும்போது அவரால் வந்து எத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கோம், எத்தனை பெண்ணுரிமை போராளிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க வந்து சேர்றாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஓய்வு பெற்றுக்கலாம், இல்ல வந்து ஜாப் ரிசைன் பண்ணலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. அவர் மேல அவருக்கு உள்ள ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது என்ன ஒரு கனெக்ஷன் இருக்க போகுது? அரசு ஊழியரை வந்து 60 வருஷம் ஒரு வயரம் புடுங்கிறது இல்ல. கீழே இருந்த அதிகாரிகளை கூட மனிதாபிமானத்தோட நீங்க நடத்தி இன்னைக்கு நீங்க ஓய்வு பெற்ற பிறகு நான் மக்கள் பணி செய்யறேன், மயிர் பணி செய்யறேன்னு என்ன வகையில? ஒருத்தருக்கு நாட்டுக்கு நல்லது செய்யணும் எப்ப வேணாலும் வரலாம், எந்த சூழல வேணாலும் வரலாம், அது தவறே கிடையாது. அது 5 வயசுலயும் வரலாம், 60 வயசுல வரலாம். நீங்க வந்து குறைஞ்ச 35 வருஷம் நீங்க வந்து ஒரு IAS ஆஃபீஸரா, IPS ஆஃபீஸரா, அது IRS ஆஃபீஸரா நீங்க வந்து பணி செய்யறீங்க. அப்ப செய்யும் போது உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் ஊழியர்கள் வேலை செய்யறாங்க, அரசு ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்களிடம் கூட நீங்க மனிதாபிமானம் மட்டும் நீங்க கடுமையா நடந்துட்டு தான் நீங்க வேலையே செய்யறீங்க. அப்போ நீங்க அந்த 60 வயசுக்கு பிறகு வந்து நான் மக்கள் பணி செய்யறேன், மயிறு பணி செய்யறேன்னா எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அப்ப உங்களால எப்படி முடியுன்ற உங்களால நீங்க பணி காலத்திலேயே நீங்க வந்து உங்களுடைய மார்க்ஸ்களை நீங்க எவ்வளவு திட்டி இருப்பீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை வந்து தவறு உங்கள்ட்ட வச்சுக்கிட்டு அவனை திட்டி இருப்பீங்க. இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இல்ல அரசு பணியில இருக்கும் போதோ, இல்ல வந்து ஒரு கட்சி பணியில இருக்கும் போதோ, இல்ல அதுக்கு முன்னாடியோ அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு, இல்ல இவருக்கும் அவருக்கும் ஒரு டீலிங் இருக்கு, ஏதாவது கரப்டட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேஸ் இருக்கு, இப்படின்னு ஒரு விஷயம் தான் 2 பேரும் ஒரு கட்டத்துல காமராஜ் தான் இணைகிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இந்த சைடு வந்து ஓய்வு பெற்ற ஒரு அரசியா இருக்கட்டுமே, ஒரு 50 வயசுக்கு மேல கூட தோணலாமே, என்ன இருக்க போகுது? இப்போ நல்லது நாட்டை செய்யணும் 25 வயசே வந்துடணும், அப்படி தேவை இல்லையே. இல்ல நீங்க 50 வயசுக்கு பிறகு நீங்க அரசியல் கட்சியில இணையறீங்கன்னு சொன்னா அதுல வந்து என்ன எடுத்து சொன்னா அப்ப அந்த 50 வயசு வந்து உங்களுடைய திங்கிங் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க மக்களுக்கான ஒரு அதிகாரியா இல்ல, நீங்க ஒரு சாரரா நீங்க அதிகாரம். அதாவது சின்ன வயசுல இருந்தே அரசை இது பண்ணா நாட்டுல உள்ள எல்லாரும் அரசியல தான் இருக்கணும், அப்படி பார்க்க முடியாதுல்ல. ஒண்ணுல சார், நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோமே, நான் இருந்துகிட்டே இருக்கேன், ஒரு வயசுக்கு மேல அந்த மாதிரி உங்க மேல என்னோட பார்வைப்படுது, இவரை கட்சி நான் சேரலாமே, நான் வர்றேன். அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன டீலிங் இருக்கு போது? ஒண்ணும் இல்ல, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கட்டத்து மேல என்னோட சூழல் சரிப்பட்டு நான் உங்களுக்காக வர்றேன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்க போகுது? அப்படிதான் பார்க்க முடியும். அதான் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அப்போ வந்து என்னைய நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அப்போ நீங்க எதிரான நிலை உள்ளவங்கள நீங்க எப்படி வந்து நடந்திருப்பீங்க? இதுதான் என்னுடைய அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இப்படியான சூழல் தான் வருது. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் மாற்றா நான் உருவாங்குறாரா? அவரை சுத்தி ஒரு கூட்டம் கொடுதா, அது வாக்கா மாறுமா? அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஒரு நம்புறாங்கல்ல, அப்ப இவ்வளவு நாள் இந்த நாட்டுக்குள்ளதான் இருக்காங்க, திமுக அதிமுக எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டவங்க தான். அப்போ ஒரு விஷயம் கிரியேட் பண்றாங்கல்ல, அவர் நடிகனை தாண்டி அவருக்கான ஒரு விஷயத்தை கொடுக்க நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட தோணலாம்ல. அதுதான் நான் கேக்குறேங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு IPS IAS ரிட்டையர்ட் ஆபீசர் எல்லாம் அவரு கூட 60 வயசுக்கு மேலதான் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கே சின்ன
அதான் நான் கேட்கிறேன். நீங்க ஐஏஎஸ் ஆபீஸ் படிச்சு உண்மையிலே நீங்க அறிவாளியா இருந்தீங்கன்னா இல்ல முட்டாளங்களா இருந்தீங்களா? நீங்க அப்போ அறிவாளியா இருந்திருந்தீங்கன்னா நீங்க அறிவுத்தனமான செயல்பாடுகளை எடுக்கலாம். ஏன்னா ஒரு நடிகர், ஒரு கூத்தாடி, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். எப்போ தான் ரிட்டையர்ட் ஆனது பிறகு கோடம்பாக்கத்தை ரிட்டையர்ட் ஆகிட்டு கோட்டையில சீட்ல வந்து உட்காரணும்னு நினைக்கிறான். அது போன்ற ஒரு நபர்கள் கிட்ட போய் நீங்க சேர்ந்துட்டு நான் சமூக பணி செய்ய போறோம், மைய பணி செய்ய போறோம் நீங்க சொல்லக்கூடிய விதம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் படிச்சிருக்கீங்க, நீங்க அப்போ நீ கல்வியில் உயர்ந்தவர். அப்ப இவன் சாதாரண ஒரு ஆக்டர், நடிகர். இவன் வந்து ரிட்டையர்ட் ஆகிற வெளியே இவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடு எல்லாம் முதலீடு பண்ணி 50 வயசுல வெளியே இவன் மக்களுக்காக எந்த ஒரு மயிரளவு கூட யாருக்கும் ஒரு நன்மையை செய்யாத ஒருத்தன் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு கோட்டையில போய் உட்காரணும்னா அப்போ இதை போன்ற நபர்களால் இந்த நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லைன்ற ஒரு சாதாரணமான புரிதல் கூட இந்த ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கு இல்லை இருக்குன்னா, முன்னாள் ஆபீசர்களுக்கு இல்லை இருக்குன்னா, அப்போ இவங்க உண்மையிலே ஐஏஎஸ் ஆபீசரா இருந்து இவங்க என்னத்தை பணி செய்யிருப்பாங்க? எனக்கு என்ன இப்ப கேள்வி வருதுன்னா, விஜய் நடிகரா வந்து சம்பாதிச்சது பிரச்சனையா இருக்கா இல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சது பிரச்சனையா இருக்கா? ஏங்க அவங்க சம்பாதிச்ச பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்து அங்கங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த சார்ந்த நிறுவனங்களுக்கு ரைடு போகும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் போதும் இல்லை, ஒரு லூப் தானே, எஸ் நோ அப்படின்ற ஒரு இதுதானே. இந்த இடத்துக்கு வராங்க, இந்த இடத்துக்கு போறாங்கன்ற ஒரு தகவல் போதும் இல்லையா? அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா இப்ப செஞ்சிருக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? ஏனென்றால் என்னை வந்து நான் வந்து விஜயை வந்து ஒரு நடிகரை நான் பார்க்கல, நான் உயர்ந்த தலைவரா பாக்குறேன். நீ ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர், அவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷனுக்கு போய் தான் கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க. இப்போ விஜய் ரசிகர் பண்றது கூடி இது பேனர் வச்சு சுத்துறாராம் யாரு? அருண்ராஜ். சொல்லுங்க சார், இல்ல விஜய் மன்றம் வச்சுட்டு எங்கன்னா வச்சிருந்தாரா? இல்லையே. கேளுங்க, அவருக்கு எடுத்த உடனே மாநில பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? விஜய் கட்சிக்காக உழைச்சிருக்கான், விஜய் கட்சி ரசிகரா இருந்திருக்கான், விஜய்க்காக இரவு பகல் கஷ்டப்பட்டிருக்கான், அவனுக்கு கொடுத்தாங்க பொறுப்புன்னு சொன்னா அந்த கேள்வி இல்லை. இவர் ரிட்டர்ன் ஆனார், அடுத்த நாளே வராரு, விஜய் வீட்டுக்கு போறாரு. விஜய் வீட்டுல வந்து பொதுச் செயலாளர் போஸ்டிங், ஜெனரல் செக்ரட்டரி போஸ்டிங் கிடைக்குது. இதோட என்ன சார் நேரத்துக்கு